திம்மக்குடியில் அந்த ஸ்டெல்லிங் ரிசார்ட்டை பார்த்தேன். ரவி வேற எங்கேயும் தேட வேணாம், அண்ணா இதானே நம்ம இடம் சொல்லிட்டு அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணேன். மம்முட்டி சார் வந்து எல்லாருக்கும் அங்கே ரூம் போட சொன்னார். அந்த இடம் வந்து ஒன்று கொடுத்துச்சு. ரம்பா, தேவயானி, அந்த பிரதர்ஸு எல்லாரும் அங்கே தங்கியிருந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அவர் மேலே இருக்கிற பயம் போகிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, தம்பி வாங்கப்பா சரி கூப்பிட்டுட்டு காரில் கூப்பிட்டு போவார் முரளி சாரை, அப்பாஸை. அவங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி வந்து நின்று சட்டில்காக்க விளையாடுறது. சொன்னார் என்கிட்ட, முதல்ல என் மேலே இருக்கிற பயம் போகணும் தம்பி, மம்முட்டிங்கிற பிம்பம்லாம் இருக்கக்கூடாது, நான் ஒரு அண்ணன், அவங்கெல்லாம் தம்பிங்க, இங்கே மூடு இருக்கணும் அப்படின்னு பழக ஆரம்பிச்சார் அவங்களோட. அதே மாதிரி முதல் படங்கிறப்போ எனக்கும் பெருசாக கதை இருக்குது மனசில், அதை பிரேமுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான நாலேஜ் வந்து எனக்கு இருக்கா இல்லையாங்கிற பயமே துரத்துது என்ன. படம் கிடைச்ச வரைக்கும் தைரியம் இருந்துச்சு, கிடைச்ச உடனே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி எடுக்க போகிறோம், இது நல்லா வருமா வராதா. முத நாள்லாம் தூங்கவே இல்லை, விடிய தூங்கலை, ஆனால் டயர்டும் இல்லை. அந்த ட்ரீம் ஒன்று இருக்கிறதுனால அது அப்படியே வந்து மறுநாள் மம்முட்டி சார் காம்பினேஷனில் ஒரு யானை காம்பினேஷனில் ஷூட் பண்ணுறேன். மம்முட்டி சார் தெரிஞ்சுக்கிட்டார், இவனுக்கு நல்ல கதை சொல்கிறான், இன்னும் இவன் கொஞ்சம் பயம் இருக்குது இவனுக்கு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் மெதுவாகிட்டோன்னு சொல்லுவார். தம்பி முதல்ல பசங்களை நடிக்க வச்சு பாரு, அப்படி இப்படியே எடுக்காத, ஷார்ட் பிரிக்காத, ஃபஸ்ட்டு முதல்ல நடிக்க வச்சு பாரு, அதுக்கப்புறம் கேமரா மூவ்மெண்ட் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி என்னை கைட் பண்ண ஆரம்பித்தார். அது எனக்கு ரொம்ப ப்ளஸ் ஆகிடுச்சு. டெய்லி காலைல வந்தோடனே அசிஸ்டன்ட் எல்லாமே நின்று இது இந்த மாதிரி போட்டு பிரித்து இன்னைக்கு வரைக்கும் லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணுறேன். அந்த பாடத்தை ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த அந்த இதுதான் எனக்கு பெரிய நம்பிக்கை, பெரிய ஒத்துழைப்பு. அப்புறம் ப்ராக்டிக்கல் தெரியாதனால நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, அவரை எங்கெங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு ரியல் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணணும்னு போவேன். என்னடா கோயிலில் பிறந்தானா, கோயிலாக நான் கூட்டு போயிட்டுருக்கா அப்படிம்பாரு. நிறைய சண்டை வரும். பிருந்தா சார் தான் இடையில இருந்து என்னை காப்பாற்றினது. சார் நல்லா வரும் சார், நல்லா சொல்லி சரி தம்பி எப்போ எடுத்து முடிப்பீங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க. அவர் தான் மலையாளத்தில் வாங்கியிருந்தார் படம், சம்பளம் அது இல்லாமல் அவர் ஏரியா வாங்கியிருந்தார். ஆர்வ கோளாறு சொல்லிட்டு என்ன சொல்லுவார். அப்புறம் டப்பிங்கில் வந்துட்டு நாக்கு கடிச்சு துப்பிடலாம் போல இருக்கு, எப்போ பார்த்தாலும் கும்பகோணம் தமிழ் பேச சொல்கிறாங்க, ஜூரி மாதிரி 5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படிம்பாரு. கழட்டி போட்டு கிளம்பிடுவார் திடீர்னு.